श्रीमाधवान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपातचक्रम् श्रीनव्यरङ्गयतिवर्यक्तात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शटारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायणस्य सदजनसुभगम् पञ्चसंस्कारमाद्य ग्रन्थान् श्रीरङ्गवृत्तिरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् जीवनम् जगताम् जीयम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकाम् श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः। नमः सदसे பகவத்கீதையினுடைய 14ஆம் அத்தியாயத்தின் விசதமான அர்த்தங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இதுல எம்பெருமான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு திரும்பவும் சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற அந்த முக்குணங்களினுடைய பாகுபாடுகளை மிக விசதமாக எடுத்துரைக்கிறான். அதுல பகவான் இந்த குணத்ரய விபாக யோகம்ன்றதான ஸ்ரீமத் பகவத்கீதையின் 14வது அத்தியாயத்திலே ஞானிகள் எல்லாரும் எதை தெரிஞ்சுண்டு இந்த பூலோகத்தில வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை அடைவதாகிய முக்தி எனும் ஒரு அற்புத நிலைமையை பெற்றார்களோ அதைத்தான் ஞானங்களிலேயே சிறந்ததாக கொண்டார்கள். இறைவனை பற்றி கூறுவதுமான அந்த பேரறிவை ஞானத்தை நான் உனக்கு திரும்பவும் கூறுகிறேன் என்று பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னான். பகவானை பற்றிய உண்மையை சொல்லுகின்ற ஞானம் என்பதான பேரறிவை பற்றிய விளக்கம் முன்பே சில அத்தியாயங்களிலே ஆங்காங்கே பகவானாலே சொல்லப்பட்டு விட்டது. இருந்தாலும் கூட அந்த பேரறிவினை பற்றி மேலும் விளக்கம் வேறொரு புதிய கோணத்திலிருந்து இங்கு பகவானாலே அர்ஜுனனுக்கு சொல்லப்படுகிறது. இயற்கைக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள உறவு இந்த 14ஆம் அத்தியாயத்திலே மிக விளக்கமாக சொல்லப்படுகிறது. ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன, சத்துகுணம் என்ன, இந்த முக்குணங்களின் வேறுபாடுகளாலே பல்வேறு உயிர்கள் பிறக்கின்றன. இந்த குணங்களின் செயல்பாடுகளாலே இனி வரும் இந்த 14வது அத்தியாயத்திலே குணங்களை பற்றி உண்மைகளை அறிந்திடும் ஞானிகள் இயற்கையின் வழியாக இந்த சரீரம் ஆற்றிடும் செயல்களுக்கும் அவ்வுடலில் உள்ள ஆத்மாவுக்கும் கிஞ்சித்தும் தொடர்பு இல்லை என்னும் அடிப்படை ஆன்மீக உண்மையை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மை ஞானமே சம்சாரிகளுக்கு
எளிதில் பிறப்பதில்லை. இது பிறந்தால் அன்றி பேரின்பமான அந்த மோட்சமாகிற பெருநிலையை நாம் அடைய முடியாது அப்படின்னு சொன்னான். அர்ஜுனன் கேட்டான், இந்த உண்மையான ரஜஸ்தமஸ் சத்துவங்களை பற்றி தெரிந்து கொண்டு அதை பின்பற்றினால் என்ன விளைவு ஏற்படுமா? அதுக்கு அவர்கள் மீண்டும் சிருஷ்டி காலத்திலே பிறப்பதும் இல்லை, அழிகின்ற காலங்களிலே துன்பப்படுவதும் இல்லை என்று சுருக்கமாக சொல்லி, மரணத்திற்கு பிற்பாடு சரீரத்திலிருந்து புறப்படுகின்ற ஆத்மா உடனடியாக பரமாத்மாவுடன் சேருவதில்லை. பிறப்பு இறப்புகளுக்கு பிறகு ஆத்மா அந்த பகவானுடைய உண்மையை அறிந்த அளவு அது பக்குவமடைந்து உயர்ந்த ஞான முயற்சியை பெற்றால் ஒழிய மோட்சத்தை அடைவதில்லை. எப்படி ஒரு வேக வைத்த விதையானது முளைக்கும் திறனை இழந்து விடுகிறதோ, எப்படி கடலில் கலந்த உப்பு பொம்மையானது எவ்வாறு தன் உருவத்தை இழந்து விடுகிறதோ, அதே மாதிரி ஞான முதிர்ச்சி பெற்ற ஆத்மா இந்த பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து நிரந்தரமாக விடுதலை பெறுகிறது என்று தெரிந்து கொள்ளார். அதுக்கு பிற்பாடு எல்லா உயிர்களுக்கும் பிறப்பிடமாகிய மகா பிரம்மம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அதுதான் மூலதர, அதிலிருந்துதான் மீறி எல்லாமே இந்த உலகமே தோன்றது தெரிஞ்சுக்கோ அப்படின்னா, அந்த பகவானுடைய சிருஷ்டியில 2 வகை. அது மேலான இயற்கை வழி என்றும் கீழான இயற்கை கூறுகள் அப்படின்னு. இதுல பகவானாலே 7ஆம் அத்தியாயத்திலே அந்த மேலான இயற்கை முறை சொல்லப்பட்டது. பஞ்சபூதங்களும் மனசு, புத்தி, அகங்காரம் என்பதற்கான அந்த கீழ்ப்பட்ட இயற்கை கூறுகள் இங்கே சொல்லப்பட்டு, இதனின்று மேம்பட்டு தன்னை உயர்த்துக் கொள்ளும் ஆத்மாவை கொண்ட ஜீவனானவன் மட்டுமே உயர் சக்தியை பெற்றவனாய் இந்த கீழான இயற்கையை இருந்து விடுபட்டு இறைவனின் ஆணைக்கு உட்பட்டு ஜீவன் சரணாகதி பண்ணிக்கொண்டு மோட்சமடைகிறான் என்பது சர்வயோனிஷு கௌந்தேய மூர்த்தய சம்பவந்தியாக தாசாம் பிரம்ம மகத்யோனிர் அகம் பீஜ பிரதபிதான். இப்போ தேவர்களாகட்டும், மக்களாகட்டும், விலங்குகளாகட்டும், ஊர்வன, பரப்பன, திரிவன, நீர்வாழ்வன, ஸ்தாவரங்கள், இப்படி 7 வகையான பிறவிகள் இவ்வுலகத்தில் இருக்கின்றன. ஜீவாத்மாக்களாகிய இந்த உயிரினங்களுக்கு இயற்கையே தாயாக ஆகிறது. பகவானான இறைவனே தந்தையாக ஆகின்றான். அதனாலே ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் பிரிக்க முடியாதபடி விசிஷ்டமாக சேர்த்து பிணைக்கப்பட்ட ஒன்றாக கருத வேண்டும் என்றார். இதிலே ரஜோகுணம் எது, தமோகுணம் எது அப்படின்னு போது அர்ஜுனன் கேட்கிறான், இந்த 3னுடைய செயல்பாடுகள் என்னென்ன, அதை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது? சத்துவகுணத்தினுடைய இயல்பு ஒரு மனிதனை, ஒரு ஆத்மாவை சுகத்தோடு இணைக்கும். ரஜோகுணத்தின் இயல்பு அவனவன் தர்மத்தோடு இணைக்கும். தமோகுணத்தின் இயல்பு இந்த அறிவை மறைப்பது என்று சுருக்கமாக சொல்லி, அதற்கு மேலே
எவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டுமோ அவற்றை சொல்லுகிறார். அர்ஜுனா, சத்துவகுணம் ரஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் கீழே அடக்கி தான் மேலோங்கும் போது அந்த ரஜோகுணம் சத்துவ தமோகுணங்கள் தன்னுடன் அடங்கி தான் மேலெழுகின்றது. அதே போதுதான் தமோகுணமும். இப்படி எந்த குணம் அதிகமாக மேலோங்குகிறதோ அப்படிப்பட்ட அந்த குணத்தினுடைய செயல்பாடுகள் தான் ஒருவனுக்கு கட்டாயம் இருக்கும். சரி, இந்த சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இதெல்லாம் என்னென்ன ஒரு மனுஷனை பண்ணும் அப்படின்னா, இந்த சரீரத்தில் நம்மளுடைய பஞ்சேந்திரியங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுது ஒரு ஞான ஒளி வீசுகின்றதோ அப்போது அந்த சரீரத்திலே சத்துவகுணங்கள் மேலோங்கி இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்கிறார். ஒரு நல்ல இசையை கேட்கிற நிலையிலே, ஒரு அழகான இயற்கை காட்சியினை நாம் காண்கின்ற நிலையிலே, ஒரு மலரின் நறுமணத்தை நாம் முகரும் நிலையிலே, அமைதியை அன்பினை உருவாக்கும் நல்ல சொற்களை பிரயோகிக்கும் நிலையிலே, தன் தோற்றத்தினாலே ஒரு ஆன்மீக மனிதாபிமான சூழ்நிலையை தோற்றுவிக்கும் நிலையை அந்த சத்துவகுணமானது அவரிடத்திலே எப்பொழுதும் ஏற்படுத்துகிறது. அப்படி ஒருவன் இருந்தானேயானால் அவன் சத்துவகுணம் மேலோங்கி உள்ளவன் என்பதை உணர்ந்து கொள் அப்படின்னா. அதுக்கப்புறம் இந்த ரஜோகுணம் எப்படி இருப்பான்னா, அவன் பேராசை, ஏக்கம், வீண் முயற்சி, அப்புறம் மனசுல அமைதியே இருக்காது. இதெல்லாம் ஒருத்தர்கிட்ட இருந்ததுன்னா அவன் ரஜோகுணம் நிரம்பி இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னா. அதுக்கப்புறம் குருவம்சத்து சிறந்த வீரனான அர்ஜுனனே, யாருக்கு அறிவின்மை இருக்கிறதோ, முயற்சியின்மை இருக்கிறதோ, எப்பொழுதும் அலர்ட்டா இல்லையோ, மதிமயங்குகிறதோ, தூங்குகிறானோ, சோம்பேறித்தனத்துடன் இருக்கிறானோ, இதையெல்லாம் அந்த மனிதரிடம் தமோகுணம் தலையெடுக்கும் போது உண்டாகின்றன என்பது தெரிந்து கொள் அப்படின்னா. அதுல ஒவ்வொருத்தரும் இறந்தானேயானால் அவனுடைய அறியாமை அழிய பெற்று ஞானம் பிறந்த ஞானிகள் இடையிலே தூய்மையான உலகத்தை சென்றடைவதற்காக அவன் அப்படின்னார். அதே மாதிரி ரஜோகுணத்துடன் ஒருவன் இறந்தானேயானால் அவன் வினை பற்றுகளிடையே பிறக்கிறான். அதுபோன்று தமோகுண இயல்புகள் மேலோங்கி விளங்கிடும் போது மரணம் அடைபவன் அறிவற்றவர்களுடைய முட்டாள்களினுடைய இனத்திலே பிறக்கிறான். அப்போ சத்துவகுணங்கள் இருக்கும்போது மறிக்கும் ஒருவன் மன அமைதியுடன் இந்த மண்ணை விட்டு செல்கின்றான். ஆனால் ரஜோகுண இயல்புடையவன் மிக்க ஏமாற்றங்களுடன் இறந்ததனாலே அவன் சராசரி மனிதனாக திரும்பவும் பிறக்கிறான். ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளாலே சூழப்பட்டுள்ள மனிதன் தான் தனது என்ற உணர்வாலே வாழ்க்கையிலே பல கனவுகளை காண்கின்றான். அந்த கனவுகளை செயலாக்க நாளும் கர்மாக்களை செய்து கொண்டிருப்பதால் நினைத்ததை பெற முடியாதபடி அமைதியின்றி இருக்கிறான்.
இந்த தமோ குணத்தில் மரித்தவனோ சோம்பல், தூக்கம், அறிவற்ற செயல் என்ற வினைகளை மேற்கொண்டிருப்பதால் அவன் மீண்டும் அறிவற்ற சிந்தனையற்ற இனத்திலே மீண்டும் ஒரு மனிதனாகவே பிறந்து துன்பத்தை அனுபவிப்பான் என்று தெரிந்து கொள்ளுங்கள். 16வது ஸ்லோகத்தில கர்மண சுகிருதஸ்யாபு சாத்விகம் நிர்மலம் பலம் ரஜசஸ்து பலம் துக்கம் அஜ்ஞானம் தமசப் பலம். கர்மணா இந்த செயல்பாடுகள்னாலே சுகிருதஸ்யாபு நல்ல செயல்கள் இருந்தால் சாத்விகம் அது சத்துவகுணம்னு தெரிஞ்சுக்கோ. நிர்மலம் பயம். அதனால அந்த சாத்தி குணம் மேல இருந்தா சுகிருதஸ்யாபு கர்மணா. அதே ரஜசஸ்து பலம் நிர்மலம் பலம். துக்கம் அஜ்ஞானம் தமசப் பலம். அதாவது துக்கமும் அஜ்ஞானமும் இருந்தால் அவன் தமோகுணம் மேலிட்டு இருக்கிறான் என்றும், சாத்திய குணம் ஒருவன் நற்செயல்களை செய்பவனாலே இருக்கிறான் என்றும், ரஜோகுண செயல்பாட்டினாலே துன்பத்தை அவன் அடைகிறான் என்பதும் தெரிந்து கொள் என்று சொல்லுகிறான். சத்வாத் சஞ்ஞாயதே ஞானம் ரஜசோ லோப ஏவ ச பிரமாதமோஹ தமசஹ பவதோ அஜ்ஞானமேவ ச. சத்துவகுணத்திலிருந்து ஞானம் பிறக்கிறது, ரஜோகுணத்திலிருந்து பேராசை பிறக்கிறது, தமோ குணத்திலிருந்து அறியாமை, அலட்சியம், மனக்குழப்பம் ஆகியவை பிறக்கின்றன என்கிறான் இந்த 17வது ஸ்லோகத்திலே. நல்ல குணங்கள் மனிதனிடமிருந்து மேலும் மேலும் வளரும் போது அவன் சமூகத்திலே மிக்க பேரறிவிக்க மகானாக திகழ்கின்றான். இப்போ சமய தலைவர்களாக இருப்பவர்களை இந்த வரிசையிலே நாம் சேர்த்துக் கொள்ளலாம். ரஜோகுணத்தவர்கள் இந்த உலக பற்றின் மீது ஆசை வைத்து அதை அடைய தனக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதை சிந்திக்காமல் அதை மறந்து பேராசைக்காரர்களாக ஆகி அந்த பேராசையின் காரணமாக ஏமாற்றையும் துன்பத்தையும் தங்களுடைய நிரந்தர சொத்தாக வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் தமோகுணத்தவர்கள் பிறவியின் நோக்கம் தான் எதுக்காக பிறந்துப்போம், என்ன பண்ணணுங்கிற ஒண்ணுமே தெரியாது. அந்த வாழ்க்கையின் இலக்கே அவனுக்கு புரியாது. கொண்டதே கோலம் கண்டதே காட்சின்னு அறியாமையுடைய மொத்த உருவமாக குழப்பத்தின் பிறப்பிடமாக அவர்கள் இருப்பார்கள். இந்த 3 இதையும் சொல்லும் போது ஊர்வம் கச்சந்தி சத்வஸ்தா மத்திட்டந்தி ராஜசாகா ஜகன்ய குணவருத்திஸ்தா அத்தஹா கச்சந்தி தாமசாகா. அதாவது சத்துவகுணம் மேலோங்கியவர்கள் ஊர்வமாக மேலேறும் தன்மையை பெறுகின்றார்கள். ரஜோகுணம் மேலிட்டவர்கள் இடையிலே அப்படியே கிடக்கின்ற நிலையை பெறுகிறார்கள். தமோகுணம் மேலிட்டவர்கள் எப்பொழுதும் கீழ்நோக்கி செல்லும் இயல்பையே பெறுகிறார்கள். அப்படின்னு, அதாவது நல்ல பண்புள்ளவர்கள் மனித நிலையிலிருந்து மேலும் மேன்மையான நிலைக்கு செல்லும் தகுதியை பெறுவார்கள். ரஜோகுணத்தவர்கள் பிரதி தினமும் தங்கள் தேவைகளுக்காக உழைத்து உடல் மேன்மைக்காக தங்கள் வாழ்நாளை செலவிடுகின்றார்கள். ஆத்ம சிந்தனை, இறை நினைப்பு இன்றி பற்றுள்ள ஆசையுள்ள
எண்ணங்களை நாள் நாளும் வளர்த்துக் கொள்வதாலே அவர்கள் மேலான நிலை எட்ட முடியாமல் பிறப்பு இறதான இந்த வாழ்க்கை சக்கரத்திலே அகப்பட்டுக் கொண்டு ஒரு நடுப்பட்ட நிலையிலேயே இருந்து விடுகிறார்கள். புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு இப்படியே இந்த சம்சாரத்திலே இந்த ரஜோகுணம் உள்ளவர்கள் கிடந்து உழல்கிறார்கள். தமோகுணம் மேலிட்டவன் என்ன பண்றான்? அவனுக்கு வாழ்க்கையில ஒரு குறிக்கோளே இருக்காது. எப்பப்பாரு தூங்கிட்டே இருப்பான். சோம்பேறி, எதையும் ஒழுங்கா பண்ண மாட்டான். அப்படிப்பட்டவன் நாளுக்கு நாள் தன் நிலையிலிருந்து கீழ் இறங்கி அவன் கீழ் நோக்கி செல்லுகிறான் அப்படின்னு திரும்பிப்போம் அப்படின்னார். இதுவரைக்கும் நாம பார்த்தோம். நான்யம் குணேப்யா ஆதாரம் யதா திருஷ்டானு பஷ்யதி குணேத்யஸ்ய பரம் வேத்தி மத்பாவம் சோ அதிகச்சதி. இதுல இந்த ஸ்லோகத்தினாலே ஜீவாத்மா எப்பொழுதுமே இந்த பிரகிருதி சம்பந்தத்தினாலே 3 குணங்களுக்கு உட்பட்டதான எத்தையோ ஒன்ன பண்ணிண்டே இருக்கான். இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக மேலாக அந்த பரமாத்மாவை எவனொருவன் காண்கின்றானோ அன்றே அந்த ஜீவாத்மா என்னை நன்றாக அறிகின்றான் என்று தெரிந்து கொள்ளலாம். லோகத்துல நடக்கின்ற எல்லா செயல்களுக்கும் இந்த சத்துவம் ரஜஸ் தமசுங்கிறதான குணங்கள் மட்டுமே காரணமாக ஆகின்றன. இவை எல்லாமே இயற்கையினுடைய ஒரு மறு உருவமாக கொள்ள வேண்டும். இந்த பஞ்ச ஞானேந்திரியங்களாலே எவனொருவன் தனக்கு இன்பங்களை மேலும் மேலும் அடைய வேணும் படுறானோ அவனுக்கு இந்த சத்வ ரஜோ தமோ குணம் ஆகிய 3 குணங்களுமே வினை புரிகின்ற கர்த்தாவாக ஆகின்றன. சத்துகுணம் மேலோங்கியவன் இந்த உண்மையை தான் மிக நன்றாக அறிந்தவனாகி நல்லதையே செய்து நல்ல பலனையே பெறுகிறான். அதே நேரத்திலே அவன் எம்பெருமானாலே ஈர்க்கப்பட்டு அவனை அடையும் வழியிலே பிரபத்தி செய்து கொள்ள முயல்கிறான். அது சாத்தியமானால் அவன் நற்கதியும் அடைகின்றான். அப்படி இல்லாதவன் புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்று இந்த உலக சுகங்களுக்கு ஆசைப்பட்டுக் கொண்டு மீண்டும் மீண்டும் பிறந்தும் இறந்தும் தன்னுடைய சம்சார சாகரத்திலே கிடந்து உழலுகிறான். மேலும் தமோகுணத்தவன் எந்த கர்மாவையும் பண்ணாமல் அல்லது பண்ணினாலும் அதை உரிய காலத்தில் பயன் பெறுகின்றபடியாக பண்ணாமல் ஏதோ செய்ய வேண்டும் என்பதற்க செய்து இப்படி வாழ்பவன் மேலும் மேலும் கீழ்நிலையை அடைகிறான். மனிதனாக பிறந்தவன் விலங்காகவோ புழுப்பூச்சிகளாகவோ பறவைகளாகவோ இன்னும் தமோகுண அதிகமா இருந்த ஸ்தாவரமாகவோ அவன் பிறக்கிறான் என்கிறான் பகவான். இதுல நாம நன்னா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நான்யம் குணேபியா, அதாவது குணத்தை காட்டிலும் இந்த திரிகுணம்னு சொல்றோமே ரஜஸ்தமஸ், இத காட்டிலும் நம்மள வேற ஒன்னும் இயக்கிறது இல்லை. இந்த ஆத்மாவை, இந்த சரீரத்தோடு சேர்ந்திருக்கிற ஆத்மாவை பிரகிருதி சம்பந்தத்தினால இந்த சரீரமானது முக்குணங்களுடைய கலப்பிலே இருப்பதாலே
அதுதான் அவனை இயக்குகிறது என்பதை மிக நன்றாக தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். சிம்ஹாய கல்யாண குசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.